பயனற்ற பாத்திரத்தையும் பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை. நான் எல்லா சூழல்களில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் சொல்லுகிறது, ஒரு பெரிய வீட்டிலே எல்லா வகையான பாத்திரங்கள் உண்டு, ஆனால் எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளது எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய், பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம் தேவனுக்கு பயன்படணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, பிரயோஜனம் இல்லாத நிலைமை எப்பன்னு சொன்னா, பிலமோன் 11வது வசனம் பாருங்க. ஒரு மனிதன் மீட்கப்பட்டிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், தேவனாலே நிரப்பப்பட்டிருக்கிறான், தேவனாலே நடத்தப்படுகிறான். பிலமோனுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னால எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அவன் சொல்லுகிறான், அவன் முன்னால உனக்கு எப்படி இல்லை, அவன் பிரயோஜனமற்றவன். ஆனா இப்ப அப்படி இல்லை, உமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளாக கடந்து வருகிற அந்த அபிஷேகம், ஏன்னா அவர் என்ன செய்வார்னு சொன்னா, நம்மை நித்தமும் நடத்தி கொண்டே இருப்பார். நித்தமும் என்ன செய்வாரா, நடத்தி கொண்டே இருப்பார். 1 கொரிந்தியர் 12:7 அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அபிஷேகம் நம்மளை நடத்தும். கர்த்தருக்கு மகிமை. ஏசாயா 48:17 அப்படி சொல்லுகிறது. அசனா நித்தமும் நான் என்ன செய்வேன், நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே நித்தமும் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நடத்துகிற போது அந்த பயனற்ற நிலைமையிலிருந்து பயனுள்ள பாத்திரங்களாக தேவனுக்காக நாம் பரிணமிக்க முடியும். சொன்னா ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாய் வருகிற போது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாய் வருகிற போது, பிரதானமான காரியங்களாக இங்கே நாம் பார்க்கிற போது, பயனற்ற நிலைமையிலே பிரயோஜனமற்ற நிலைமையிலே இருக்கிறவனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிற அந்த அபிஷேகம்.